ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஜெயா சிம்பிள் லைஃப் ஸ்டைல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து சண்டே விளாக் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்னைக்கு மார்னிங் வந்து குக்கிங் வீடியோ கிடையாது. ஏன்னா மார்னிங் வந்து சிம்பிளான டிஷ் தான் இன்னைக்கு நான் செஞ்சுருக்கிறேன். இன்னைக்கு ரவா உப்புமா தான் செஞ்சுருக்கிறேன். ஏன்னா காலையிலே வந்து இன்னைக்கு நாங்கள் கொஞ்சம் வெளியில் போகலான்ட்டு இருக்கிறோம். இன்னைக்கு வந்து ஹஸ்பண்ட்க்கு வந்து இன்னைக்கு வெளியூர் போகலை. எப்பயுமே சண்டே சண்டே ஆனால் வெளியில் போவாங்க. இன்னைக்கு போகலை. காலையில் குடிக்கிறதுக்கு டீயும் உப்புமா மட்டும்தான் இன்னைக்கு செஞ்சு வச்சுருக்கிறேன். சரி, இன்னைக்கு அவர் வீட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டோம். வெளியில் போயிட்டு வந்துட்டு லஞ்ச் அப்புறமா சமைச்சு சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கடகடன்னு உப்புமா வந்து ஆளுக்கு வச்சு சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. இன்னைக்கு வந்து ஒரு குட்டி ஷாப்பிங் விளாக் தான். மார்னிங் 8:30க்கெல்லாம் ரெடியாக சொன்னாங்க. நம்ம இன்னைக்கு சொன்ன டைமுக்கு ரெடி ஆகிருக்கிறோம். இந்தான்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு கிளம்பவே 9:30 ஆயிடுச்சு. ஓகே, பரவாயில்லன்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இப்போ நான் எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, மதுரையில் உள்ள டிமார்ட் கடைக்கு தான் நாங்கள் இன்றைக்கி போகிறோம். இந்த கடைக்கு பார்த்தீங்கன்னா, நான் ஆக்சுவலி இது இப்போ தான் 3rd டைம் நான் வரேன் இந்த கடைக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு டிமார்ட் மதுரையில் ஓப்பன் பண்ண உடனே வந்தோம். வந்து ஃபஸ்ட் டைமே பார்த்தீங்கன்னா பில்லு பார்த்தா 10,000க்கு வந்துருச்சுங்க. அதை பார்த்தவ தான் அதுக்கப்புறம் இந்த கடை பக்கம் எட்டியே பார்க்கல. அப்புறம் கொஞ்சம் ரீசெண்டாக ஒரு 2 to 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி வந்து என்னோட சிஸ்டர்-இன்-லா வந்திருந்தாங்க ஊர்லேருந்து. அவங்க இந்த கடைக்கு வரணும்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு நான் வந்திருக்கிறேன். அவ்வளோதான். இன்னைக்கு எவ்வளோ பில் வரப்போகுதுன்னு தெரியல. வாங்க போகலாம். மினிமமாக வாங்கலான்னு தான் பிளான் பண்ணி உள்ளே போகிறோம். எவ்வளோ வருதுன்னு தெரியல. ஆனால் காலையிலே செம்ம கூட்டங்க. ஒரு வழியாக பர்ச்சேஸை முடிச்சுட்டு வெளில வந்தாச்சு. இது வந்து 12 ஆயிடுச்சு வெளியில் வரும்போது. இந்த 12 பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு கூட்டம். ஏதாச்சும் ஐஸ்கிரீம் ஏதாவது சாப்பிட்லான்னு பார்த்தா அங்கே செம்ம கூட்டம். வேண்டவே வேண்டாம்ப்பா, வெயில் அடிக்கிறது, நேராக வீட்டுக்கு வண்டியை விடுங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. இதெல்லாம் தான் நான் டிமார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதெல்லாம் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நான் இதை நெக்ஸ்ட் விளாகில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சரி, வந்த உடனே வீட்டில் வந்து ஒரு சில்லுன்னு லெமன் ஜூஸ் குடிக்கலாம்னு சொல்லிட்டு என் பொண்ணு தான் போட்டு கொடுத்தா. லெமன் ஜூஸை குடிச்சிட்டு அதுக்கப்புறமா தெம்ப வேலையை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து ஐஸ்கிரீம்லாம் வாங்கி தரேன்னு சொன்னாங்க. ஆனால் எல்லாமே பயங்கர ரஷ்ஷாக இருந்துச்சுங்க. அதனால் எதுவுமே சாப்பிடல. அப்புறம் வெளியிலே ஏதாவது வாங்கி தரேன்னாரு. நாங்கள் தான் வேண்டாம்ப்பா, ஒரே தான் நேராக வீட்டுக்கு போயிடலாம், வீட்டில் போய் பார்த்துக்கலாம். ஏன்னா வெளியில் சாப்பிட்டோம்னா அடுத்து வீட்டில் வந்து லஞ்ச் எதுவும் சாப்பிட முடியாது. அதனால் ஓகே இருக்கட்டும்ன்ட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ லெமன் ஜூஸை குடிச்சிட்டு கடகடன்னு நான் லஞ்ச் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு சாதம் ஒரு அடுப்பில் வேக வச்சுட்டேன். இன்னொரு அடுப்பில் இன்றைக்கி என்ன வச்சுருக்கேன்னா, குக்கரில் வந்து பருப்பு வச்சுருக்கிறேன். என்னடா சண்டே எதுவுமா பருப்பா அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, இதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான ஸ்பெஷல் டே எங்களுக்கு. அதனால தான் இன்றைக்கி என்ன வைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, மிளகாக்கிளி சாம்பார் தான் நான் இன்றைக்கி வைக்கிறேன். ஏன்னா டைம் வந்து 1 மணி ஆயிடுச்சு நான் வீட்டுக்கு வர்றதுக்கு. அதனால் ஃபாஸ்ட்டாக வந்து எது சிம்பிளாக சமைக்க முடியுமோ அதுதான் நான் சமைக்கிறேன். ஆனால் அது வெரைட்டியாகவும் இருக்கணும், டேஸ்ட்டாகவும் இருக்கணும். நான்வெஜ் சாப்பிடாத அந்த ஃபீல் நமக்கு இன்னைக்கு இருக்கக்கூடாதுன்னு நினச்சி அதுக்கு தகுந்த மாதிரி தான் இன்றைக்கி சமையல். நான் ஃபைனலாக சொல்லியிருக்கிறேன் இன்றைக்கி என்ன அப்படி எங்களுக்கு ஸ்பெஷல் டேன்னு சொல்லிட்டு வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுவதும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான ஒரு ஸ்வீட்டும் வேறு நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ சாம்பாருக்கு தேவையானதெல்லாம் குக்கரில் போட்டாச்சு. இப்போ மூடி போட்டு இதை ஒரு 3 விசில் வச்சிடலாம். இது ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கட்டும். இன்றைக்கி மிளகாக்கிளி சாம்பாருக்கு மேட்சிங்காக வந்து இன்றைக்கி என்ன வைக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் மாங்காய் இருந்தது. அந்த மாங்காவை தான் இன்றைக்கி கல்யாண வீட்டில் வந்து நமக்கு மாங்காய் ஊறுகாய் வைப்பாங்க இல்லையா, அந்த மாங்காய் ஊறுகாய் தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இதுக்கு மாங்காவை வந்து நல்லா பொடி பொடியாக வெட்டி எடுத்துக்கிட்டேன். இந்த பெரிய சைஸ் எதுக்குன்னா சாம்பாருக்கு தான். ஏன்னா இன்றைக்கி சாம்பாருக்கு நான் புளி ஊற்றலை. அதுக்கு பதிலாக அந்த மாங்காய் தான் போட போகிறேன். இப்போது சாம்பாருக்கு வந்து விசிலும் வந்துருச்சு. இப்போ அது ஸ்டீம் போனதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பருப்பு வந்து செம்மையாக சூப்பராக வெந்து வந்திருக்கு. இப்போ இதில் வந்து நான் இந்த வெட்டி வச்ச மாங்காவை இதில் சேர்த்துடலாம். இது கூடவே வந்து தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாம். இது நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். அந்த மாங்காய் வேகணும் இல்லையா, அதுக்கு இடையில வந்து இன்னொரு அடுப்பில் கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கிறேன். இது எதுக்குன்னா இன்றைக்கி மீல் மேக்கர் அதை வச்சு தான் இன்றைக்கி ஒரு டிஷ் செய்ய போகிறேன். அடுத்து இன்னொரு அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சு அதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இது எதுக்குன்னா அந்த மாங்காய் ஊறுகாய் தான் இன்றைக்கி இந்த பேனில் செய்ய போகிறேன். இந்த நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதில் வந்து கொஞ்சமாக கடுகு சேர்த்துருக்குறேன். கடுகு நல்லா பொரியட்டும்.
அடுத்து பெருங்காயத்தூள் சேர்த்துருக்குறேன். நான் இதில் வெந்தய பொடிலாம் சேர்க்கல இன்னைக்கு. ஏன்னா அர்ஜென்ட்டாக செய்கிறதுனால நான் மறந்துட்டேன். ஆனால் வெந்தயம் சேர்த்தா நல்லாயிருக்கும். அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். கூடுதலாக 2 காஞ்ச மிளகா வந்து கிள்ளி போட்டிருக்கேன். இதெல்லாம் நல்லா வதங்கின உடனே நம்ம அந்த வெட்டி வச்ச மாங்காயில் இதில் சேர்த்துடலாம். அந்த மாங்காயில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், உப்பு இதெல்லாம் சேர்த்துருக்கேன். இதை வந்து அப்படியே அந்த தாளித்து கொட்டி இதை கிளறி வச்சிட வேண்டியதான். கல்யாண வீடுகளில் வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து இப்படி தான் மாங்காய் ஊறுகாய் செய்வாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 10 டேஸ் கூட வச்சு சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும். தயிர் சாதம், அந்த சாம்பார் சாதம் எல்லா சாதத்துக்குமே வந்து செம்மையான காம்பினேஷன். இதே மாதிரி நீங்களும் சிம்பிளாக டக்குன்னு செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். இப்போ ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு வந்து அதே பேனில் வந்து இந்த சாம்பாருக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். சாம்பாருக்கு வந்து மிளகாய் கிள்ளி சாம்பார்னால தான் நான் இன்றைக்கி மிளகாய் வத்தல் அதிகமாக சேர்த்துருக்குறேன். அதை அந்த சாம்பாரில் ஊற்றியாச்சு. ஃபைனலாக கொத்தமல்லியும் சேர்த்து விட்டுட்டோன்னா சாம்பார் ரெடி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த மீல் மேக்கர் வந்து சுடுதண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். அதை வந்து வடிகட்டி நல்லா பச்சை தண்ணியிலையும் அலசி அதை எடுத்து வச்சுக்கிட்டேன். இன்றைக்கி இதை வந்து நான் ஒரு வறுவல் மாதிரி தான் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து என்னென்ன ரெடி பண்ணி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மீல் மேக்கர் கூட 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக கறி மசால் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாம். இது கூட நீங்கள் லெமன் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் லெமன் இருந்தது ஜூஸ் போட்டு குடிச்சாச்சு. லெமன் சேர்க்கலை நான். இது மாதிரி நல்லா கிளறி வச்சிடலாம். இது வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து நல்லா ஊறணும். இது ஈஸியாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இன்றைக்கி வந்து ஒரு ஸ்வீட் செய்ய போகிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இன்றைக்கி என்ன ஸ்வீட்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேங்காயை வச்சு தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். என்ன ஸ்வீட் செய்ய போகிறேன்ட்டு நீங்கள் கெஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஆக்சுவலி இன்றைக்கி நான் பாயசம் தான் எதாவது செய்யலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பிளான் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் தோணுச்சு, என்னடா இது எதாவது ஸ்வீட் செய்யணுன்னா ஒன்று பாயசம் இல்லாட்டி கேசரி, இது 2 தவிர வேறு எதுவுமே இல்லையா அப்படின்னு யோசித்தேன். சரி இன்றைக்கி ஹஸ்பண்ட் வேறு வீட்டில் இருக்காங்க, அவங்களுக்காக ஸ்பெஷலாக ஒன்று செய்யலாம்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி இந்த தேங்காய் வச்சு இன்றைக்கி ஸ்வீட் செய்கிறேன். அதுக்காக வந்து தேங்காவையும் நான் டக்குன்னு திருவிட்டு வந்துட்டேன். அது கூட சேர்க்க வேண்டிய ஐட்டங்கள் எல்லாத்தையுமே வந்து நான் சேர்த்துட்டு இதை வந்து மிக்ஸி ஜாரில் தான் அரைக்கிறேன். இதை வந்து நான் தனியாக ஒரு விளாக் போடுறேன் எப்படி செய்யணும்னு சொல்கிறத. இப்போ அதுக்கு இடையில வந்து இந்த மீல் மேக்கர் வந்து நல்லா ஊறிடுச்சு. அதையும் வந்து நம்ம சாட்டே பண்ணி விட்டுறலாம். இதுக்கு வந்து நான் ரொம்ப டீப் ஃப்ரைலாம் நான் பண்ணலை. ஒரு 2 ஸ்பூன் அளவு மட்டும் ஆயில் விட்டு இந்த மாதிரி ஷாலோ ஃப்ரை தான் நான் பண்ணுறேன். இந்த மாதிரி பண்ணாலே போதும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக இருக்கும். நம்ம டீப் ஃப்ரை பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். ஆனால் டீப் ஃப்ரை பண்ணுறத விட நீங்கள் இது மாதிரி ஒரு தடவை நீங்கள் சாட்டே பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். ஒரு தயிர் சாதம் மட்டும் இருந்தால் போதும், செம்மையாக இருக்கும். இதுக்கு இடையில வந்து அந்த தேங்காவெல்லாம் வந்து அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த ஸ்வீட்டையும் நம்ம ஒரு பக்கம் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ மீல் மேக்கர் வந்து நல்லா சாட்டே ஆகிட்டு இருக்கு. இதை வந்து இன்னொரு அடுப்பில் மாற்றிக்கலாம். இப்போ இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்காக ஒரு அடி கனமான ஒரு கடாய் தான் வச்சுருக்கிறேன். ஏன்னா இதுக்கு கொஞ்சம் கனமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து நெய்லாம் ரொம்பலாம் தேவையில்லை இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு. இந்த முதல்ல வந்து முந்திரி மட்டும் நம்ம வறுத்துக்கணும். அதுக்காக மட்டும்தான் இந்த ஒரு 2 ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்தா போதும். அதுக்கப்புறம் ஃபைனலாலாம் நிறையெல்லாம் நெய் சேர்க்க வேண்டாம். நெய் உருகி வந்த உடனே கொஞ்சமாக வந்து முந்திரி பருப்பு சேர்த்துருக்குறேன். முந்திரி பருப்பை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இதுக்கு முந்திரி பருப்புக்கு பதில் பார்த்தீங்கன்னா, தேங்காயே வந்து பொடிசாக வந்து பல்லு மாதிரி நீங்கள் வெட்டி எடுத்து அதை கூட நீங்கள் இந்த நெய்யில் போட்டு நீங்கள் வறுத்து எடுத்துக்கலாம். இல்லாட்டி வேறு எந்த நட்ஸ் இருக்குதோ, பிஸ்தா, பாதாம் உங்ககிட்ட எது இருக்குதோ எதை வேணாலும் நீங்கள் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த ஸ்வீட்டுக்கு எந்த இது போட்டாலுமே செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ முந்திரி பருப்பை வந்து நான் தனியாக ஒரு பிளேட்டில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கிறேன்.
இப்போ அதே கடாயில பார்த்தீங்கன்னா, நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா? அந்த தேங்காய் விழுது அத வந்து அப்படியே அதில ஊத்திற வேண்டியதுதான். இது கூட வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்து இந்த மிக்ஸி ஜார கழுவி ஊத்துறது அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அந்த மிக்ஸியில உள்ளத மட்டும் நம்ம அதில எடுத்து கொட்டிட்டா போதும். ஏன்னா எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்கக்கூடாது. இதில உள்ள தண்ணியே வந்து நமக்கு வத்தி வரணும். அதனால தான் வந்து இதுக்கு அடிகனமான கடாயோ, இல்லாட்டி நான்ஸ்டிக் கடாயோ எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு இது செய்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இது நல்ல திக்கா நல்லா திரண்டு வரணும். அந்த பாத்திரத்திலேயே ஒட்டாம நல்லா திரண்டு வரணும். அந்த அளவுக்கு தான். இது என்ன ஸ்வீட்ன்னு சொல்லிட்டு நீங்க கெஸ் பண்ணீங்களா? என்ன ஸ்வீட் பார்த்தீங்கன்னா, தேங்காய் திரட்டு பால் தான். இது வந்து தஞ்சாவூர் சைடு, திருநெல்வேலி சைடுலாம் வந்து நல்லா ஃபேமஸா இருக்கும். ஆ அல்வாவோட செம்ம டேஸ்ட்டுங்க. அல்வா தோத்து போயிரும். அந்த அளவுக்கு நல்லாருக்கும். ஒரு 15 மினிட்ஸ்லயே நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம் அந்த ஸ்வீட்டு. அப்புறம் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து என்னோட குலதெய்வ கோயில்ல வந்து மகா கும்பாபிஷேகம். அதுதான் இன்னைக்கு. ஆனா, என்னால இன்னைக்கு போக முடியாத சிச்சுவேஷன் ஆயி போயிருச்சு. சரி இருந்தாலும் பரவால்ல. நம்ம வீட்ல வந்து வீடு வாசல்லாம் எப்பயும் போல சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன். வீட்ல ஏதாவது ஒரு ஸ்வீட் செஞ்சு நம்ம சாமிக்கு வந்து படைச்சு நம்ம சாமி கும்பிடலாம்னு நெனச்சு தான் இன்னைக்கு இந்த தேங்காய் திரட்டு பால் செஞ்சுட்ருக்கிறேன். இப்ப இந்த ஸ்வீட்ட பாருங்க. நல்லா அதுல உள்ள தண்ணி எல்லாமே வந்து நல்லா சுண்டி வந்துருச்சு. பாத்திரத்துலயும் ஒட்டாம இது மாதிரி நல்லா திரண்டு வரணும். இதுதான் வந்து இந்த ஸ்வீட்டோட பக்குவம். நான் வந்து இந்த ஸ்வீட்ல இன்னைக்கு வந்து கருப்பட்டிலாம் சேர்க்கல. நாட்டு சர்க்கரை தான் நான் சேர்த்துருக்கிறேன். இப்ப இது கூட வந்து நம்ம வறுத்து வச்ச அந்த முந்திரி பருப்பு, அத வந்து கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாம். இத வந்து நீங்க அப்படியே எடுத்து சூடா நீங்க சர்வ் பண்ணி சாப்பிடலாம். அப்படி இல்லாட்டி நீங்க ஏதாவது ஒரு சின்ன பவுல்ல வந்து கொஞ்சமா நெய் தடவி அதுல இந்த ஸ்வீட்ட போட்டு ஒரு 20 மினிட்ஸ் வந்து ஆற விட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்லைஸ் போட்டு ஒரு குட்டி குட்டி கியூபா வந்து கூட நீங்க எடுத்து குழந்தைகளுக்கு சர்வ் பண்ணலாம். செம்ம டேஸ்ட்டா இருக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, மீல் மேக்கர் ஃப்ரை சூப்பரா நமக்கு ரெடி ஆயிருச்சு. நல்லா பார்க்க சிக்கன் ஃப்ரை மாரியே இருக்கு பார்த்தீங்களா? செம்மையா இருக்கும். இந்த மிளகாய் கிள்ளி சாம்பாருக்கும், இந்த மீல் மேக்கர் ஃப்ரைக்கும் செம்ம டேஸ்ட்டா இருக்கும். நம்ம நான்வெஜ் சாப்பிடாம இருக்கிற நேரத்தில வந்து இந்த மீல் மேக்கர்லாம் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுவும் இல்லாம இது வந்து புரோட்டீன் ரிச் ஃபுட்டுங்க. சிக்கனுக்கு ஈக்குவலான அளவுக்கு இதுலயும் புரோட்டீன் லெவல் அதிகமா இருக்கு. அவ்வளோதான் இன்னைக்கு சமையல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பாய்.